ஜஸ்ட் அந்த சுவாசத்தை கவனிச்சுட்டே இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பாடியில் அந்த ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். சும்மா சின்ன விஷயத்துலேருந்து கோவப்பட்டுருப்பீங்களே, யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, மீட்டு அவங்களுக்கு கோவம் வரும். கோவம் வரலை அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு உள்ள பாதிக்கும். ஸோ இன்ட்யூஷன் எப்பவுமே உங்கள் பாடியில் ஏதாவது ஒரு பார்ட்டில் நமக்கு அந்த சென்சேஷன் தரும். நல்லா இருக்குது இல்லை நல்லா இல்லை அந்த தோணும், நம்ம உள்ளுணர்வு நம்ம உணர்ச்சிகள் தோணும். ஸோ ஒன்ஸ் இந்த சயின்ஸ், ஒன்ஸ் இந்த அறிவியல், ஒன்ஸ் இந்த ப்ராக்டிஸாக நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தப்புறமா இதை இவ்வளோ பவர் இருக்கா. ஸோ தியானத்தில் இருக்கும்போது அந்த ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். செப்பரேட் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கெமிக்கல்ஸ், டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அது ஹீலிங் பண்ணும். அதுதான் நிறையா பேர் டயபெட்டிஸ் போயிடுச்சு, இல்லை பிளட் ப்ரெஷர் போயிடுச்சு, கேன்சர் கியூர் கூட ஆயிருக்கு, நெக் பெயின் போச்சு, ஷோல்டர் பெயின் போச்சு, எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அந்த சுவாசத்தை கவனிச்சுட்டே இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பாடியில் அந்த ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். அது தனதானே அது வேலை பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் சிந்தனை வந்துருந்தாலும் பரவாயில்லை, அது பாட்டு அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது 3வது. 4வது, இதே மாதிரி நம்ம பிரெத்தை கவனிச்சுட்டு இருக்கும் போது எமோஷனல் கிளென்சிங் ஆகும். எமோஷனல் கிளென்சிங் என்ன அப்படின்னா, நம்ம மைண்டில் ஒரு பார்ட் இருக்கு, பிரெயினில் கூட அமிக்டலான ஒரு பார்ட் இருக்கு, மைண்டில் சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு. அங்கே தான் நம்ம ஃபியர்ஸ், பயம், நம்மளுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்படிப்பாங்க, கிரேவிங்ஸ், நம்ம இதுதான் தேவை, இது மாதிரி இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் எனக்கு அது பிடிக்காது, இது பிடிக்கிறது, அதெல்லாம் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் அது பதிஞ்சிருக்கும். ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இதோட முந்தின ஜென்மோட சம்ஸ்காராஸ் எல்லாம் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹைட்டோட ப்ராப்ளம், ஃபியர் இருக்கும், இல்லாட்டி சில அனிமல்ஸோட ஃபியர் இருக்கும். ஸோ அதெல்லாம் முந்தின ஜென்மத்துலேருந்து வந்துட்டு இருக்கு. ஒரு குலதாசா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு, மைண்ட்ஃபுல் மைண்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு. அதில் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்ன ஆகும் தியானம் பண்ணும்போது அப்படின்ட்டு. தியானம் பண்ண அந்த கிரேவிங்ஸ், அந்த பயங்கள், கெட்ட ஹேபிட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிஸப்பியர் ஆகும், க்ளீன் ஆகிட்டே இருக்கும். பிரெயினில் கூட ஒரு பகுதி இருக்குது அமிக்டலா அப்படின்ட்டு, அது சைலண்ட் ஆகிடும். இதுக்கு முன்னாடி ரொம்ப கோவப்பட்டு இருப்பீங்க, சும்மா சின்ன விஷயத்துலேருந்து கோவப்பட்டு இருப்பீங்களே, யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, மீட்டு அவங்களுக்கு கோவம் வரும். கோவம் வரலை அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு உள்ள பாதிக்கும். அதெல்லாம் எனர்ஜி இம்பேலன்ஸ் கொடுக்கும். நம்ம ஒரு எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம், பட் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஏன்னா பாஸ் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, மனைவி கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, குழந்தைகள் கூட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, அவங்க பெரியவங்க ஆயிட்டாங்க அப்படின்னா. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் நம்மளுடைய பதிஞ்சு அந்த எனர்ஜெட்டிக் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகும். அதனால தான் தியானத்தில் உட்கார்ந்த உடனே நம்ம அந்த எனர்ஜி சிஸ்டம் ஃபுல்லாக ஹீல் ஆகிட்டு எம்டி மைண்ட் போகும், பிளாக்ஸ் கிளியர் ஆகும், எனர்ஜி பிளாக்ஸ் கிளியர் ஆகும். அந்த எனர்ஜி பிளாக் ஏன் ஆச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது எமோஷனை கரெக்டாக நம்ம டீல் பண்ணல. ஸோ 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம தியானம் பண்ண அந்த எமோஷனல் கிளென்சிங் ஆட்டோமேட்டிக்காக ஆகும். இதுதான் ரொம்ப அற்புதம். மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், பிரெத் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படிம்போம். உங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலையில் நீங்கள் தியானத்துக்கு அப்புறம் போயிருப்பீங்க, போனால் உங்களுக்கு ரொம்ப பாதிக்காது. பாஸ்ட் கர்மாஸ் எல்லாம் கூட ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிட்டு இருக்கும். 5வது, நம்ம மூச்சை கவனித்து கொண்டே அந்த ப்ராக்டிஸில் இருந்தோம் அப்படின்னா, இட் கனெக்ட்ஸ் டு அவர் இன்ட்யூஷன். நம்ம உள்ளுணர்வு ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த உள்ளுணர்வு எனக்கு சிடிஎஸ்ல கூட வேலை பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்ட்ல எல்லாமே கரெக்டாக அந்த ப்ராஜெக்டை ஃபைனல் டிஸ்கஷன் அதை சைன் அப் பண்ண போகிறோம். ஆனால் அந்த கிளைண்ட்ஸோட பேசும்போது எனக்கு ஏதோ அந்த உள்ளுணர்வு சொல்லுது, இது சரியா இல்லை, சம்திங் ராங், அந்த ஃபீலிங் இருந்தது. அதனால் நான் சொன்னேன், இந்த டீல் நம்ம பண்ண போகிறது இல்லை அப்படின்ட்டு. என் கம்பெனியில் என்னுடைய டீம் எல்லாம் என்ன சாய் இது டீல் பண்ணால் நமக்கு இவ்வளோ ரெவன்யூ வரும், அவ்வளோ இது வரும் அப்படின்னாங்க. இல்லை, நம்ம பண்ண போகிறது இல்லை அப்படின்னு. தேங்க்ஃபுல்லி என்னுடைய பாஸ் ஒத்துக்கிட்டாரு. அதனால் அந்த டீல் கேன்சல் ஆச்சு. ஒரு 3 மாதம் கழிச்சு அது ஒரு காம்படிஷன் போச்சு. அவங்க ரொம்ப லாஸில் அந்த ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அந்த உள்ளுணர்வு நமக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேரை மீட் பண்ணிட்டு இருப்போம், அவங்களோட எப்படி பேசணும், என்ன பேசணும், நம்ம ஒரு எண்ணத்தோட ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நினச்சோம், ஆட்டோமேட்டிக்காக டோரெல்லாம் கதவெல்லாம் ஓப்பன் பண்ணும். சடனாக யாரோ ஹெல்ப் பண்ணுவாங்க, ரைட்? அதெல்லாம் எப்போ அப்படின்னா நம்ம மைண்டை சைலண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அந்த சைலன்ஸில் நமக்கு பாடி மூலமாக அந்த இன்ட்யூஷன் நமக்கு சொல்லும். நம்ம மைண்ட் மூலமாக அந்த தாட் வந்துட்டு இருக்கும். சடனாக இது நம்ம மைண்ட் பிளேவா இல்லை வேற என்ன அப்படின்ட்டு, இன்ட்யூஷனா மைண்ட் பிளேயா அப்படின்ட்டு எல்லாருக்கும் அந்த ஒரு டவுட் இருக்கும். ஸோ இன்ட்யூஷன் எப்பவுமே உங்கள் பாடியில் ஏதாவது ஒரு பார்ட்டில் நமக்கு அந்த சென்சேஷன் தரும். நல்லா இருக்குது இல்லை நல்லா இல்லை அந்த தோணும், நம்ம உள்ளுணர்வு நம்ம உணர்ச்சிகள் தோணும். ஸோ அந்த உணர்ச்சிகளை மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது கூட நம்ம எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம மூச்சோட இணைந்து இருக்கும் போது. ஸோ இதுதான் 5 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ரைட் வே ஆஃப் ப்ரீதிங், கரெக்டாக நம்ம மூச்சு சுவாசம் எப்படி ப்ரீத் பண்ணணும் அப்படின்ட்டு ஒன்று. இன்னொன்று எப்போ வேணும் அப்படின்னாலும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும், டென்ஷனாக இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணணும், எனக்கு ஒரு ஐடியா வேணும் வாட் எவர் அப்படின்னா நம்ம கான்ஷியஸ் ப்ரீதிங் பண்ணுறது. 3வது, நம்ம மூச்சோட இணைந்து இருக்கும் போது, தியானத்தில் இருக்கும் போது நம்ம பாடியோட ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ் ஆட்டோமேட்டிக் ஹீலிங் ஆகும். 4வது, கண்டினியூஸாக தியானம்
பண்ணிட்டு இருக்கோமோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பாஸ்ட் கர்மா, நம்மளுடைய கிரேவிங்ஸ், நம்மளுடைய பயங்கள், நம்மளுடைய பிடிக்கிறது இல்லை பிடிக்காதது, அந்த இதெல்லாம் வந்து ஸ்லோவாக கம்மியாகிட்டே போகும். இப்போ அந்த சமநிலை அதை போய்ட இது நடந்தாலும் ஓகே, நடக்கலாலும் ஓகே, அந்த ஒரு லைவ்லி ஃபீலிங்கில் இருப்போம். அப்புறம் அஞ்சாவது நம்மளுடைய உள்ளுணர்வு, நம்மளுடைய இன்ட்யூஷன். நம்ம எல்லாருக்கும் we're all gods அப்படிம்பார் பத்ரி சார். காட்ஸ் அப்படின்னா we're already intelligent enough. நம்மளுடைய உள் மனசுல இருந்து சிக்னல் வரும். ஸோ அதை கேட்கணும் அப்படின்னா இன்ட்யூஷன், அது கேட்கணும் அப்படின்னா நம்ம மூச்சோட இணைந்து சைலண்டாக மைண்டில் இருக்கணும். ஸோ இதுதான் அந்த 5 விஷயங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த சயின்ஸ், ஒன்ஸ் இந்த அறிவியல், ஒன்ஸ் இந்த ப்ராக்டிஸாக நான் ப்ராக்டிக்கலாக பார்த்த அப்புறமா இதை வந்து இவ்வளோ பவர் இருக்கா பத்ரி சார் சொல்கிறது இல்லை அப்படின்னு வந்து அப்போ இருந்து கிளாஸஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிட்டு டீச் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஐ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். ஓகே, தேங்க்யூ.